குறுக்கு வழியில் தனுஷுக்கு துரோகம் செய்கிற ஒரு வேலையை பார்த்தாங்க. என்னன்னா அதுல வந்து தனுஷ் கடுப்பாயிட்டாரு. ரீசெண்டாக நயன்தாரா அவங்களுடைய பயோபிக் படத்துக்காக நானும் ரவிதான் படத்துலேருந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ்க்காக அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண உண்டர்பார் ஃபிலிம்ஸ், அதாவது தனுஷுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து கடந்த 2 வருஷமாக நாங்கள் என்ஓசி கேட்டுட்டு இருந்தோம், அவங்க வந்து கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்றது போல் இந்த கான்ட்ரவர்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே பிரபலமானது. இது சம்பந்தமாக நயன்தாரா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு தனுஷ் கிட்ட என்ஓசி முறையாக தான் கேட்டிருந்தோம், ஆனால் அவர் வந்துட்டு அதுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இந்த நிலையில் தான் கடைசியாக நாங்கள் எங்களுடைய ஃபோனில் எடுத்துக்கிட்ட அந்த 2 நிமிஷம் பிஹைண்ட் த சீன் கிளிப்பை நாங்கள் எங்களுடைய பயோகிராஃபியில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது போல் நயன்தாரா சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமாக இப்போ ரீசெண்டாக வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நயன்தாரா தனுஷ் கிட்ட கேட்டதா சொன்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பட்டமான போய். அவங்க வந்துட்டு ஒரு குறுக்கு வழியில், அதாவது தனுஷ்க்கு துரோகம் பண்ணுற மாதிரியான ஒரு வழியில் தான் அந்த என்ஓசியை வாங்க பார்த்தாங்க. விக்னேஷ் சிவன் தனுஷுடைய மேனேஜரான ஸ்ரேயாஸ்க்கு ஃபோன் பண்ணி உண்டர்பார் ஃபிலிம்ஸில் இருந்து எங்களுக்கு வந்து என்ஓசி கொடுத்த மாதிரி தனுஷ்கே தெரியாமல் எங்களுக்கு வந்து இந்த நானும் ரவுடிதான் படத்தோட கிளிப்பை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய அஃபீஷியல் மெயிலிலிருந்து எங்களுக்கு ஒரு என்ஓசி கொடுத்துரு அப்படின்றது போல விக்னேஷ் சிவன் தனுஷுடைய மேனேஜர் கிட்ட கேட்டதாகவும், தனுஷுடைய மேனேஜரான ஸ்ரேயாஸ்க்கும் தனுஷ்க்கும் நல்ல ஒரு நட்பு இருக்கிறதுனால ஸ்ரேயாஸ் அந்த மாதிரி பண்ணாமல் அந்த செய்தியை தனுஷ் கிட்ட கொண்டுட்டு போய் சொன்னதாகவும், இந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலைகள்லாம் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் 2 பேரும் பார்த்தாங்க. இதே மாதிரி தான் வலைபேச்சு பற்றி நயன்தாரா பேசுனதுமே முழுக்க முழுக்க பொய்யான செய்தி அப்படின்றது போலையும் பிஸ்மி சொல்லியிருக்காரு.